இருக்க ஆசை சரியால் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். அண்ணாமலை நான் வரேன்றாங்க, பாண்டியும் வரேன்றாங்க, அதே மாதிரி தான் ஸ்ருதி ரவியும் நான் கிளம்பி போறேன்றாங்க. இப்போ டே படிப்பாளி நீ வர முடியுமா முடியாதா? அம்மாவோட விருப்பம் தாண்டா, ஏன் விருப்பம்? அம்மா வந்தா நான் வருவேன், இல்லைனா வரமாட்டேன். இல்லடா உன்னுடைய அம்மாவுக்கு நல்லா குஜ தூக்கிட்டு அப்பதானே நீ செஞ்ச தப்ப எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்க, உனக்காக உதவி பண்ணுவாங்க. அதுக்காக நீயும் பார்லர் அம்மாவும் இங்கே இருங்க, ஏன்னா எங்களை ஆசீர்வாதம் பண்றவங்க வந்தாதான் நாங்க நல்லா இருப்போம்னு சொல்லிட்டு விஜயாவை அங்கே விட்டுட்டு போறாங்க. உடனே அண்ணாமலை விஜயா கிட்ட என்ன விஜயா இப்ப நீ வர போறியா இல்லையா? நீ இப்ப வரைக்கும் பெத்த பையன்றதுக்காக முத்துவுக்கு எந்த ஒரு கடமையும் செஞ்சது கிடையாது, அட்லீஸ்ட் இதுக்காகவாது வரலாம் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வேற வழி இல்லாம விஜயாவும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அதே மாதிரி நம்ம மனோஜ் அதே மாதிரி ரோகிணியும் கிளம்பி வராங்க. அங்க வந்ததும் இந்த இடம் இப்படி இருக்கு, இங்க போயிட்டா கார் வாங்கணும், கார் ஷோரூம்ல நாங்க வாங்கின மாதிரி கெத்தா வாங்கணும்னு எல்லாம் பேசுறாங்க. உடனே ஸ்ருதி எங்க வாங்குறோம் எப்படி வாங்குறோன்றது கிடையாது, நம்ம சொந்த உழைப்புல வாங்குறோமோ அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொன்னதை உடனே ரோகிணி இங்க பாரு மனோஜ், நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை மட்டும் பார்த்தா போதும்னு நினைக்கிறேன், தேவையில்லாத வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டு அவ்வளோதான் சொல்லிட்டு ரோகிணி மனோஜை திட்டுறாங்க. இப்போ கார் நம்ம முத்துக்கு பிடிச்ச மாதிரி ரொம்பவே அழகா கியூட்டா வாங்குறாங்க. மீனா வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க முத்துவோட அடுத்த கட்ட வளர்ச்சியை பார்த்து. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.